தமிழக சட்டமன்றத்தின் பாரம்பரிய நடைமுறைகள் முதல்வர் ஜோசப் விஜய் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய மற்றும் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார். கடந்த பல சதாப்தங்களாக சட்டமன்றத்தில் ஏதேனும் ஒரு கோரிக்கை அல்லது விமர்சனம் முன்வைக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் உடனடியாக எழுந்து குறுக்கிட்டு பதிலளிப்பதுதான் வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் இந்த பழைய நடைமுறைக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற விவாதங்களில் புதிய கலாச்சாரத்தை புகுத்தும் நோக்கில் முதல்வர் விஜய் எடுத்துள்ள இந்த முடிவு அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் செங்கோட்டையன் இது குறித்து விரிவாக பேசுகையில், முன்பெல்லாம் ஒரு உறுப்பினர் பேசிக் கொண்டு இருக்கும் போதே அமைச்சர்கள் உடனுக்குடன் குறுக்கிட்டு விளக்கம் அளிப்பார்கள். இது விவாதத்தின் ஓட்டத்தை பாதிப்பதுடன் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்ய முடியாத சூழ்நிலையும் உருவாக்கி வந்தது. ஆனால் தற்பொழுது நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களது கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முழுமையாக பேசி முடிக்கும் வரை அமைச்சர்கள் அமைதி காக்க வேண்டும் என முதல்வர் விஜய் மிக கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று தெரிவித்தார். இந்த புதிய நடைமுறையின்படி உறுப்பினர்கள் தங்களது உரையை முழுமையாக முடித்த பிறகே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதற்கு தொகுப்பாக விளக்கம் அளிக்க வேண்டும். இதன் மூலம் சட்டமன்ற விவாதங்கள் எவ்வித இடையூறும் இன்றி ஆரோக்கியமான முறையில் நடைபெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உறுப்பினர்களின் கருத்துக்கள் எந்தவித சிதைவும் இன்றி அவை குறிப்பில் முழுமையாக பதிவாவதற்கு இந்த அணுகுமுறை மிகவும் உதவியாக இருப்பதாக செங்கோட்டையன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயகத்தில் மாற்று கருத்துக்களுக்கு உரிய மதிப்பளிக்க வேண்டும் என்ற முதல்வரின் தொலைநோக்கு பார்வையே இந்த மாற்றத்திற்கான காரணம் என அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் தேவையற்ற கூச்சல் குழப்பங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிக்க முதல்வர் விஜய் மேற்கொண்டுள்ள இந்த ராஜதந்திர நகர்வு மற்ற மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையக்கூடும் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர்.